ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/7/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அண்ட் சில பேருக்கு டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. ஸோ அதனால் கீழே என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். உங்களோடக்கு இந்த பிடிஎஃப் வேணுனாலும் அந்த குரூப்பில் இருக்கும். அண்ட் அதை தவிர நீங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்பில் உங்களுக்கு என்ன பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலர் நியூஸுக்கு என்ன பேக்ரவுண்டில் படிக்கணும் அப்படின்ற லிங்க் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லிடுறேன். இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஓகேங்களா? நியூஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டோரியலும் ஒரே ஒரு எடிட்டோரியல் தான் இருக்குது. மற்றபடி நியூஸும் எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப கம்மியான நியூஸ் தான். ஸோ நியூஸ் போயிடலாம். இந்தியா சீயிங் க்ரீன் ஷூட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிவைவல் சேஸ் பிரைம் மினிஸ்டர். அதாவது எக்கனாமிக் ரிவைவலை பற்றி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது குளோபல் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சாதகமான சூழ்நிலை வந்து இந்தியாவில் நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காண்டி இந்த 2014 இவர் வந்து என்ன ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆயிருக்காரு. ஸோ 2014 நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நிறைய பாலிசி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பாலிசி ரிஃபார்ம்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த மாதிரி பாலிசி ரிஃபார்ம் அப்படின்னா, அந்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடில் ரூட், ஆட்டோமேட்டிக் ரூட் அண்ட் கவர்மெண்ட் ரூட், ஓகேங்களா, அப்ரூவல்லேருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈஸி பண்ணியிருப்பாங்க, ஈஸியாக கொண்டு வந்திருப்பாங்க. அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்தியாவை விட்டு உடனே வெளியே போகணும்னு நினச்சாலும் ஸோ அவங்களுக்கான அந்த பர்மிஷன் கொடுக்குறது எக்ஸிட் ஆப்ஷனுக்கும் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இதில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த பாலிசி ரிஃபார்ம்ஸை வந்து படிச்சிருப்போம். பட் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பாலிசி ரிஃபார்ம்ஸ் வந்து எல்லாருமே உங்களுக்கு டெய்லி நியூஸ் அனாலிசிஸில் உங்களுக்கு பாலிசி ரிஃபார்ம்ஸ் பற்றி ஒவ்வொரு பாலிசி ரிஃபார்ம் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட், எம்எஸ்எம்இக்கு கொடுக்குற ஸ்கீம்ஸு, ஓகேங்களா, அதுக்கடுத்து நிறைய டேக்ஸ் ரிடக்ஷன், இதுக்கடுத்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஓகேங்களா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து ஹையர் லெவலில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நார்மலாக பார்க்குறது. இதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்ச பாயிண்ட் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் பாவர்ட்டி லெவல் ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வேர்ட் ஏரியாஸ், கண்டிப்பாக ப்ரொவிஷன் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம கண்ட்ரியில் வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்போர்ட், நம்ம கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். கேபிட்டல் இன்ஃப்ளோ, அதாவது ஃபாரின்லேருந்து வர்ற கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காம்படேட்டிவ் மார்க்கெட்டை நம்மளால் நம்ம கண்ட்ரிலையும் ஆஸ் வெல் அஸ் வேர்ல்டு அரினாவிலையும் கிரியேட் பண்ண முடியும். பட் இதில் நெகட்டிவ் தாங்க கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெகட்டிவ் வந்து நம்ம அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ நெகட்டிவ்னால் நீங்கள் நார்மலாக என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூ, ரிசோர்ஸஸை வந்து அதிகமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, இதுதான் நம்ம மேக்ஸிமம் படிச்சிருப்போம். ஸோ அதை தவிரையும் நிறைய இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வாட் இஸ் க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட்? ஓகேங்களா? அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெண்டு எஃபெக்ட்டுமே இருக்கும். க்ரௌடிங் இன், இன்னொன்று க்ரௌடிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌடிங் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ட்ரியில் நிறைய பாலிசி ரிஃபார்ம்ஸ் பண்ணுறது மூலமாக நிறைய நல்ல பாலிசி இருக்குதுன்னு நினச்சி நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு பேர் தான் க்ரௌடிங் இன். அதே இது சில நேரங்களில் நம்ம கண்ட்ரியில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும். எக்ஸாம்பிள் இப்போ COVID-19 வச்சுக்கலாம். இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் வருது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிஏஏ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிஏஏனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவில் வந்து மிகப்பெரிய லெவலில் கலவரங்கள் இதெல்லாம் உருவாச்சு. ஸோ அந்த மாதிரியான நிறையா கலவரங்கள் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க தொழில்துறைகளும் பாதிக்கப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் வேறு கண்ட்ரியில் போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து க்ரௌடிங் அவுட் எஃபெக்டில் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட். ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட் எங்கே கிடைக்குதோ அதை நோக்கி
தான் அவங்க போவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயத்தையே சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, யூஎஸோட சென்ட்ரல் பேங்க்கு கொஞ்சம் போல் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த சென்ட்ரல் பேங்க்கில் போடுற அமௌண்ட்டும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்டும் ஈக்குவல் தான். ஸோ அதனால் அங்கே கிடைக்கிற ப்ராஃபிட் ஸ்டேபிளான ப்ராஃபிட் அப்படின்றதுக்காண்டி நம்ம கண்ட்ரியில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்தியாவோட எக்கனாமி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசெஷனை நோக்கி போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேஜ் ஸ்பில் ஓவர்ஸ் அப்படின்றாங்க. நெகட்டிவ் வேஜ் ஸ்பில் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்குது. இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தகுதி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு அந்த எம்ப்ளாயிஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கம்பெனி வச்சு போகிறது, இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் தனியாக ஒரு கம்பெனி வச்சு போகிறது, அவங்களாவே வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸை வெளியே போக விடாமல் தடுக்கிறதுக்காண்டி அதிகமான சேலரி கொடுப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு நல்ல குவாலிட்டியான எம்ப்ளாயை வந்து அவங்க வேலைக்கு எடுக்கும் போதும் அதிகமான சேலரி கொடுப்பாங்க. இதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால குவாலிட்டியான எம்ப்ளாயி வந்து ரெக்ரூட் பண்ண முடியாது. அப்போ வேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனால் லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிகமான வேஜ் கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுக்க முடியாத பட்சத்துலையும் அவனுக்கு ஹீ நீட் அ குவாலிட்டி ஒர்க்கர். பட் இவன் வந்து அதிகமான வேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுனால இந்த லோக்கல் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறான், அஃபெக்ட் ஆகிறான். இதுதான் நெகட்டிவ் வேஜ் ஸ்பில் ஓவர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ரீபேட்ரியேஷன். ப்ராஃபிட் ரீபேட்ரியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே சம்பாதிக்கிற ப்ராஃபிட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில பைலேட்டரல் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. இப்போ மொரீஷியஸ்லேருந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் மட்டும் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பொருளுக்கு டேக்ஸை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொரீஷியஸில் ஒரு ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப அதிகம் டேக்ஸ். ஓகேங்களா. மொரீஷியஸ் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் ஓஷனில் ஒரு சின்ன கண்ட்ரி. மொரீஷியஸ்லேருந்து தான் நமக்கு அதிகமான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்க எல்லா கண்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் மொரீஷியஸில் போயிட்டு ஒரு 10க்கு 10 ரூம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டூயல் எக்கனாமிக் எஃபெக்ட். டூயல் எக்கனாமிக் எஃபெக்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக இப்போ நம்ம கண்ட்ரியோ எந்த கண்ட்ரியோ எடுத்துக்கிட்டாலும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால அதிகமான கேபிட்டல் இன்ஃப்ளோ அப்படின்றது வரும். அப்படி அதிகமான கேபிட்டல் இன்ஃப்ளோ வரும்போது என்ன இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டிநேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மல்டிநேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ப்ராடக்டோட அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இங்கே இருக்கிற லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தயாரிக்கிற பொருட்கள் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த டூயல் எக்கனாமிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். என்னங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் தான் ஆகும். எஸ், எங்கே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இந்த லோக்கல் ஏரியாஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வரும் அப்படின்னா இந்த சென்னை, கல்கத்தா அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் தான் வரும். அப்படி பெரிய பெரிய சிட்டியில் வரும்போது பெரிய பெரிய சிட்டியில் மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களே தவிர இந்த லோக்கலில் கிராமத்து ஏரியாவில் வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூ. நார்மலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எங்கே அதிகமாக நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கோ அங்கே தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்படி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் காலி பண்ணுறது தான் அவனுடைய முக்கியமான வேலையை. இதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் டிசீஸ் எஃபெக்ட். ஓகேங்களா. டச் டிசீஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஆயில் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்ட்ரிக்கு வரும். அப்போது நம்ம கண்ட்ரியிலேருந்து ஆயில் என்ன பண்ணுவோம், அதிகமாக மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்.
கரெக்ட் தானே? அப்போ அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கண்ட்ரியில் முக்கியமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா ஆயிலோட எக்ஸ்போர்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ மற்ற ப்ராடக்ட் இப்போ ஆயிலை மட்டும் நம்மளால் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட முடியுமா? அதுக்கு அக்ரிகல்ச்சரில் தேவை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ்கிறதுக்கு தேவை. அப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவன் கையில் அதிகமாக இப்போ நம்ம ஆயிலை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படி ஆயில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு நிறையா மணி வரும். அந்த நிறைய மணியை வச்சு சீப்பாக கிடைக்கிற ப்ராடக்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். அப்படி இம்போர்ட் பண்ணுறது மூலமாக இங்கே லோக்கலாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன பொருட்கள் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் டச் டிசீஸ் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. இது வந்து டச்சில் நடந்ததுனால இந்த டச் டிசீஸ் எஃபெக்டை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நிறைய எக்ஸ்போர்ட் அந்த பர்டிகுலர் இதில் மட்டும் நடக்கும். பட் அதர் ப்ராடக்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் டச் டிசீஸ் எஃபெக்ட். ஓகேங்களா, இதுதான் நெகட்டிவ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த பர்டிகுலர் விஷயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த க்ரௌடிங் அவுட் எஃபெக்டை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டச் டிசீஸ் எஃபெக்டை பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா, டூயல் எக்கனாமிக் எஃபெக்டை பற்றி கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான். Next, owning up to criminalization in politics. What is criminalization in politics? இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரிலாம் இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க மேலே கிரிமினல் கேசஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஓகேங்களா, அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சர்வே இருக்குதுங்க நம்ம கண்ட்ரியில் 2004 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருப்பாங்க. 2004 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% ஆஃப் மெம்பர்ஸ். ஓகேங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஓவரால் மெம்பர் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 750-800 பேர் இருக்காங்க. அந்த 750-800 பேரில் 24% வந்து என்ன இருந்தாங்க அப்படின்னா கிரிமினல் கேசஸ் அவங்க மேலே இருந்துச்சு 2004. ஓகேங்களா, 2009 செலக்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, அந்த எம்பிஸ் மேலெலாம் கிட்டத்தட்ட அந்த எம்பிஸ் எவ்வளோ பேர்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் எம்பிஸ் மேலே கிரிமினல் கேசஸ் இருந்துச்சு. 2014 பிஜேபி வந்த காலத்தில் எத்தனை எம்பிக்கு மேலே கிட்டத்தட்ட 34% ஆஃப் எம்பிங்களோட மேலே கிரிமினல் கேசஸ் இருந்துச்சு. இப்போ 2019 எலெக்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, அதில் டோட்டலாக 43% ஆஃப் பீப்புள், அதாவது கிட்டத்தட்ட பாதியான அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கிரிமினல் வழக்குகள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் இந்த கிரிமினல் வழக்கு யார் மேலே இருக்குதோ, கிரிமினல் வழக்குனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரேப்பு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலராக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலை மிரட்டல், ஓகேங்களா, ஆள் கடத்தல், இந்த மாதிரி த்ரெட்னிங்காக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு கிரிமினல் வரும். அப்படி கிரிமினல் கிட்டத்தட்ட 43% ஆஃப் அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க மேலே கேஸ் இருக்கிறவங்க அவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது பார்த்தீங்களா பார்லிமெண்ட்டில், அதில் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ட்ரியில் ஒரு தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நமக்கு ரூல் ஆஃப் லா அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ அந்த தப்பு நடக்கிறத எது கண்டிக்குது அப்படின்னா லா கண்டிக்குது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஒரு ரேப்போ நீங்கள் ஒரு கொலையோ பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக எதால் தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ போலீஸ், த்ரூ ஆக்ட். ஓகேங்களா, அது மூலமாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க நல்லா யோசித்து பாருங்கள், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க 43% ஆஃப் பீப்புள் அவங்க மேலே கிரிமினல் கேசஸ் இருக்குது. அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த லாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு கிரிமினலை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினலுக்கு ரிலேட்டடாக ஆக்டை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்குது, அது உண்மை போய் அதெல்லாம் வேறு விஷயம். பட் என்னன்னா இப்போதைக்கு அவங்க மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்குது. அப்போ கிரிமினல் வழக்குகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம் அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதாங்க கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். இது இந்த கவர்னன்ஸ் இஷ்யூவில் மிகப்பெரிய லெவலில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 43%. சரி, இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு
NGO இருக்காங்க, அவங்க தான் கொடுப்பாங்க. சரி, இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை தடுக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து நிறைய சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் இருக்குது. ஓகேங்களா, அதில் இப்போ ஒரு வேர்டிக்டை வச்சு தான் இவங்க இதை பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த February 2020 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் தீர்ப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலும் வந்து என்னன்னா, நீங்கள் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் மேலே எவ்வளவு கிரிமினல் கேசஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிரிமினல் கேஸ் இருந்தும் அவரை செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்டிகுலராக அவங்களுடைய சோஷியல் மீடியா வெப்சைட்ஸில் அண்ட் நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஸோ அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியர்லி வின்னபிலிட்டி, அதாவது என்னென்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவையும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து என்னங்க முக்கியமான விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் இதை சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயம், ஸோ இப்போ கொடுத்த இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அப்படின்றது இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸில் வந்து ஒரு முக்கியமான மைல்கல். அதை வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதை தவிர வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் அவர் எதுவும் அதிகமாக பேசலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ்குள்ளே போய் பாருங்கள். அதுக்கடுத்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மாதிரி இந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நன் கெயின். இந்த நன் கெயின் அப்படின்ற இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ WHO வந்து USA வெளியேறதுக்கான அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நேற்று உங்களுக்கு இந்த WHO USA வெளியே போகிறதுனால என்னென்ன இஷ்யூ வருது, WHOக்கு என்ன ப்ராப்ளம், USAக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நேற்று டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெளியேறதுக்கு ஓகேங்களா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இதில் நான் நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா, நான் அதை சொல்லியிருந்தேன். காங்கிரஸ் அப்படின்றது அங்கே யூஎஸ்ஏல வந்து கீழவை, செனட் அப்படின்றது மேலவை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது தப்பு. ஓகேங்களா, அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க. காங்கிரஸ் அப்படின்றது கம்பைனிங், ஓகேங்களா, கம்பைன்ட் ஆஃப் செனட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேங்களா, பீப்புள் அவங்களுடைய இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க தான் கீழவை. அதுக்கடுத்து செனட்னு ஒரு குரூப் இருக்கும், அது மேலவை. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தது காங்கிரஸ். ஓகேங்களா, ஸோ நான் நேற்று தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் டிராஃப்ட் ரூல் ஆன் வேஜஸ் ஆக்ட். அதாவது என்னன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வேஜஸ்க்கு ரிலேட்டடாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஒரு கோட் கொண்டு வந்திருப்பாங்க. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸில் உங்களுக்கு இதை கிரிட்டிசைஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நீங்கள் தெளிவாக போய் படிச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள், இன்சைட்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வேஜஸ் ஆக்டில் ரெண்டு வகையான வேஜை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளோர் வேஜ், இன்னொன்று மினிமம் வேஜ். ஓகேங்களா, ஃப்ளோர் வேஜ் அப்படின்றது ரொம்ப, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வேலைக்கு வராரு அப்படின்னா இதுதான் அவருடைய ஃப்ளோர் வேஜ். இதுக்கு அடுத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தான் மினிமம் வேஜ். இல்லது ஃப்ளோர் வேஜையே நீங்கள் மினிமம் வேஜாக கூட செட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளோர் வேஜுக்கு கீழே நீங்கள் வந்து எந்த வேஜையும் செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃப்ளோர் வேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு வேஜ். அந்த வேஜுக்கு மேலே வேங்களா எவ்வளோ செட் பண்ணுறாங்களோ, ஓகேங்களா, அதுதான் வந்து மினிமம் வேஜஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ளோர் வேஜை யார் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. மினிமம் வேஜை யார் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க செட் பண்ணிக்கலாம். சரி, இந்த வேஜஸ் ஆக்ட் 2019 இது யாருக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இந்த எம்ஜி நரேகா இவங்களுக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து அதில் போய் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆர்மி பர்சனல் டோல்ட் டு டெலிட் 89 ஆப்ஸ் பை July 15 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ ஆக்சஸ் இன்டர்நெட்டோ இல்லாட்டி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இப்போ ஃபேஸ்புக்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. ஓகேங்களா, அப்போ ஆர்மிக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா? உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் புக்கில் போய் அதாவது என்னென்னா,
பாலிட்டி புக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 33 அப்படின்றது இருக்கும். ஸோ ஆர்டிகல் 33 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் ஹேவ் அ பவர் டு கர்டைல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் பாராமிலிட்ரி, மிலிட்ரி ஆஸ் வெல் அஸ் ஏர்ஃபோர்ஸ். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கர்டைல் பண்ணிக்கலாம். சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி கர்டைல் பண்ணால், இப்போ லோக்கல் நம்மலாம் இருக்கோம், நமக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கர்டைல் பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. சரி, மிலிட்ரி பர்சனுக்கு போகிறதுக்கு அதிகாரம் இருக்கா, இல்லை கோர்ட் வந்து இதை ரிவ்யூ பண்ணுமானா கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 33. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் இதிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒரு கணக்கு, அந்த கணக்கு வந்து என்ன, ஒரு பொண்ணோட நேமில் வரும். அந்த நேம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆர்மி பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட இந்த செக்ஷுவல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட் பண்ணுவாங்க. சேட் பண்ணி அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி இன்ஃபர்மேஷனை கறந்துப்பாங்க. இந்த இஷ்யூ வந்து லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு நியூஸில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து டெலிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா டு டேக் அ கால் ஆன் ஆஸ்திரேலியாஸ் இன்க்ளூஷன் இன் மலபார் எக்ஸசைசஸ். ஸோ மலபார் எக்ஸசைசஸ் அப்படின்றது மொத்தம் 3 கண்ட்ரி, நம்ம USA, ஜப்பான். ஓகேங்களா? இந்த 3 கண்ட்ரியும் என்ன பண்ணுறது, ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் மாறி மாறி நடக்கும் பசிபிக் ஓஷன். ஓகேங்களா? இந்த ரெண்டுலையும் மாற்றி நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன, மலபார் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலபார் எக்ஸசைஸில் ஆஸ்திரேலியா வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா ஆஸ்திரேலியாவை சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஸ்திரேலியா வந்து குவாட் கண்ட்ரியில் இருக்குது. அப்படி குவாட் கண்ட்ரியில் இருக்கிற இன்னொரு கண்ட்ரியை நம்ம வந்து இந்த மலபார் எக்ஸசைஸில் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்ட்ரி இதை ஜாயின் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அகைன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா மறுபடியும் நான் வந்து மலபார் எக்ஸசைஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் 1992 நமக்கும் USAக்கும் இடையில ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் 2015 ஜப்பான் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் குவாடுக்கும் ஒரு சில ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ குவாடில் இருக்க மற்ற 4 கண்ட்ரி என்ன கண்ட்ரிங்க, ஜப்பான், USA, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இதில் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை. ஓகேங்களா? குவாட் கண்ட்ரிஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் தான் கொண்டு வந்தப்பார், ஷின்சோ ஆபே. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸோட ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ இப்போ இதில் வந்து ஆஸ்திரேலியாவும் வந்து மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ இதை தவிர விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.